இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே இவ்வளவாக நடத்தி வருகிறதற்கு அவருக்கு நன்றியும் மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாட்களிலும் அவரே நம்முடைய காரியங்களை நடத்துகிறார் என்பதாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஒரு நாளை அவர் தந்து அந்த நாளினுடைய எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு கொடுத்து அந்த நாளை நமக்கு முற்றிலுமாக நாம் பெற்று அனுபவிக்கும்படியாக அந்த நாளிலே நாம் எடுக்கும் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு ஜெயம் தரும்படியாக நம்மோடு இருந்து வழிநடத்துகிறார். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு கிருபைகளை வைத்திருக்கிறார். அதை நாம் அறிந்தவர்களாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்வை நடத்துகிறார் என்பதை பற்றி சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாட்களையும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகமாக காணப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளும் உபத்திரவங்களும் வந்து செல்லத்தான் செய்யும். ஒவ்வொரு நாட்களிலும் நாம் பாடுகளையும் உபத்திரவங்களையும் என்றென்று அனுபவிக்கிறோமோ அந்த சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலைகளின் வழியாக கடந்து செல்லும் போதும் கர்த்தர் அந்த சூழ்நிலையிலும் ஊடாக நம்மோடு இருந்து அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது கர்த்தர் நம்மை விட்டு விலகி விட்டார் என்பதாக அல்ல, ஆசீர்வாதம் இருக்கும்போதுதான் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்பதாக அல்ல, பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கிற சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து வழி நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடுகள் உபத்திரவங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது அந்த பாடுகள் உபத்திரவங்கள் என்ன செய்யும் என்றால் நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் மறந்துவிட செய்யும். அந்த பாடுகள் உபத்திரவங்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள அந்த முயற்சிக்கிற வழிகளை நம்ம செல்ல விடாமல் அந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் மட்டுமே நாம் எண்ணிக்கொண்டு நம்முடைய முயற்சிகளை நாம் எடுக்க முடியாமலும் அன்றாடம் நாம் செய்ய வேண்டிய பணிகளை செய்ய முடியாமலும் செய்துவிடும். நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் செய்துவிடும். எனவே பாடுகள் உபத்திரவங்கள் வருகிற சூழ்நிலையிலே நாம் கர்த்தரை அதிகமாக தேட வேண்டும். வாழ்க்கையிலே பாடுகளும் உபத்திரவங்களும் வருவது இயல்பு, எல்லோருக்கும் வந்தாலும் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது அதை பொறுமையாக சகித்து கர்த்தருக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய பாடுகளையும் உபத்திரவங்களையும் நீக்கி நம்மை மகிழ செய்வார். பல நேரங்களிலே நாம் உபத்திரவங்களிலே காணப்படும் போது நாம் அநேக பாடுகளிலே உபத்திரவங்களிலே காணப்படும் போது பல அவமானங்களையும் நிந்தைகளையும் மனுஷர்களுடைய தூசணங்களையும் நாம் அனுபவிக்க நேரிடும். அதுபோன்று அனுபவிக்க நேரிடும் போது நம்முடைய வாழ்விலே கர்த்தர் நம்மோடு இல்லை என்பதாக கூட சில நேரத்திலே தோணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலையிலே அவரை பற்றும் விசுவாசத்தோடு கர்த்தருக்கென்று நாம் சகித்துக் கொள்ளும் போது கர்த்தர் அந்த சூழ்நிலையை நமக்கு மாற்றி தருவார். பாடுகளின் மத்தியிலே எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ அதுபோல பாடுகளிலே நாம் அவரை உறுதியாக இன்னும் அதிகமாக அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலே இருக்கும்போது கர்த்தர் அதை கவனிக்காமல் இருக்கிறார் என்பதாக அல்ல, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நாம் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மேலும் அந்த பாடுகள் உபத்திரவங்களிலே நாம் எப்படியாக விசுவாசத்தோடு காணப்படுகிறோம் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே கர்த்தர் அந்தந்த நாளிலே நமக்கு பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது அந்த பாடுகளை உபத்திரவங்கள் மத்தியிலே நம்மோடு இருந்து அந்த பாடுகளை உபத்திரவங்களை நம்மை விட்டு நீக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருவரே நம்முடைய பாடுகளை உபத்திரவங்களையும் நம்முடைய வாழ்விலே சந்திக்கிற எல்லா உபத்திரவங்களையும் அவரே நீக்க வல்லவராக இருக்கிறார். யாருடைய பாடுகளை உபத்திரவங்களை கர்த்தர் நீக்குவார் என்று வாசிப்போமானால் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் சங்கீதம் 34:17 நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். கர்த்தர் எல்லா பாடுகளையும் உபத்திரவங்களையும் நீங்களாக்கி விடுகிறார். அது யாருக்கு பாடுகளையும் உபத்திரவங்களையும் நீங்களாக்கி விடுகிறார் என்றால் நீதிமான்களுக்கு. நாம் கர்த்தருக்குள்ளாக நம்மை காத்து கொள்ளும் போது கர்த்தருக்கென்று வாழும் போது கர்த்தர் அந்த நாளை தந்தார் என்று அறிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியாக நாம் வாழ பழகி கொள்ளும் போது நாம்
நீதிமான்களாக கர்த்தருக்கு முன்பாக காணப்படுவோம். அப்பொழுது நம்முடைய பாடுகளையும் உபத்திரவங்களையும் அவர் நீக்கி நம்மை மகிழ்ச்சியாக வாழ செய்வார். கர்த்தர் பாடுகளையும் உபத்திரவங்களையும் நீக்கி நம்மை எப்படியாக விளங்க செய்வார் என்று பார்க்கும்போது, முதலாவது பாடுகளையும் உபத்திரவங்களையும் நீக்கி நம்மை பொன்னாக விளங்க பண்ணுவார். யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை நாம் கடந்து செல்லும் பாதைகள் உபத்திரவங்கள் நிறைந்ததாக, பாடுகள் நிறைந்ததாக, ஒருவேளை யாரும் நமக்கு உதவி செய்ய இல்லாத சூழ்நிலையாக காணப்படும். ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் எந்திக்கும் போது அந்த பாடுகளை நினைத்து, அந்த நாம் சந்திக்க போகிற சூழ்நிலைகளை நினைத்து நாம் ஒருவேளை வருத்தத்தோடு அந்த நாளை தொடங்கக்கூடும். எப்படியாக யோபு அந்த பாடுகளை உபத்திரவங்களின் மத்தியிலும் ஒவ்வொரு நாளையும் சகித்து கடந்து வந்தார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோமோ, அதுபோல கர்த்தரிடத்திலே முழு நம்பிக்கையோடு நாம் இருந்து அந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் நாம் சகிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார், அவர் நாம் கடந்து செல்லும் வழிகளை அவர் அறிவார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறும்போது கர்த்தர் நம்மை மேலிருந்து ஆசீர்வதிக்கிறார். நாம் பாடுகள் உபத்திரவங்களை நாம் சகிக்கும் போது கர்த்தர் நம் அருகிலே வந்து விடுவார். அவர் நம்முடைய பாடுகள் மத்தியிலே நாம் அந்த பாடுகளை சகிப்பதற்கு, நாம் அதில் பாடுகளை தாங்குவதற்கு நமக்கு பலன் தருகிறார். நாம் நீதிமான்களாக காணப்படும் போது நமக்கு வரும் பாடுகள் உபத்திரவங்கள் அநேகமாகத்தான் இருக்கும். ஆனாலும் நாம் அந்த சூழ்நிலையிலே நாம் கர்த்தருக்கு விரோதமாக நாம் முறுமுறுக்க மாட்டோம். மற்றவர்கள் ஒருவேளை கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தருக்குள்ளாக தங்களை காத்துக்கொள்ளாதவர்கள் ஒருவேளை அந்த சூழ்நிலையிலே முறுமுறுத்தாலும் நாம் முறுமுறுக்க மாட்டோம். யோபு எப்படி சொல்கிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று சொல்கிறார். கர்த்தர் நம்முடைய பாடுகள் உபத்திரவங்களை அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய பாடுகள் உபத்திரவங்களை மாற்றுவார். அந்த பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலே நாம் இருக்கிற விசுவாசத்தை அவர் அறிந்து கொள்வார். அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர் நம்முடைய பாடுகளை உபத்திரவங்களை மாற்றி நம்மை பொன்னாக விளங்க செய்வார். நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களையும், நாம் பாடுகள் உபத்திரவங்களாக நாம் மறந்து போன, நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் எல்லாவற்றையும் நாம் தொடர்ந்து எடுக்க கிருபை செய்வார். அதன் மூலமாக நாம் பலன் பெற கிருபை செய்வார். நம்மை நம்முடைய நிலையில் நிறுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக நாம் பார்ப்போமானால், நம்முடைய பாடுகளை நீக்கி சந்தோஷத்தினால் நிரப்புவார் என்று வாசிக்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, சிறியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள், பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையார் என்று வாசிக்கிறோம். உபத்திரவம், பாடுகள் ஒருவேளை நாம் வருத்தத்தை வேதனையை அனுபவிக்கும்படியாக ஒருவேளை சூழ்நிலையில் காணப்பட்டாலும் அது ஒரு குறுகிய கால பாடுகள் வேதனைகள் என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த பாடுகளை உபத்திரவங்களையும் நீக்கி கர்த்தர் தரும் சந்தோஷம் நமக்கு நித்தியமாக இருக்கும், நமக்கு நிலையானதாக இருக்கும், நாம் வாழ்நாள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியாக இருக்கும். எனவே பாடுகளின் உபத்திரவங்கள் மத்தியிலும் நாம் கர்த்தரை நோக்கி காத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய பாடுகளை உபத்திரவங்களையும் நீக்கி நாம் நிலையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாக கிருபை செய்வார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய பாடுகளை மாற்றி நம்மை விசாலத்திலே வைப்பார். யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் பெருசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய பாடுகளை நீக்கி நாம் விசாலத்திலே வைப்பார். அநேக மனிதர்கள் நம்மை நெருக்கும் போது, நாம் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை கேட்பார். அவரை நோக்கி நாம் காத்திருக்கும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்மை விசாலத்திலே கொண்டு வரும்படியாக நம்மை விசாலத்திலே கொண்டு வந்து வைப்பார். நமக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவார். கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றி போட்டு கர்த்தர் அந்த மனிதர்களை நம்மை விட்டு விலக்கி நம்மை நிலையான ஒரு வாசஸ்தலங்களை குடியிருக்க செய்து சந்தோஷ மகிழ்ச்சியோடு விசாலமான இடத்திலே எந்த சத்துருக்களின் பயமும் இல்லாமல் கர்த்தருடைய கிருபையை பெற்று அனுபவிக்கும்படியாக கிருபை செய்வார். எனவே நம்முடைய வாழ்விலே பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோம். பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மோடு இருந்து அந்தந்த நாளுக்கான பாடுகளை நீக்கி கர்த்தர் நம்மை மகிழ செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தர் நம்முடைய பாடுகள் உபத்திரவங்களிலே மாற்றி நம்முடைய பொன்னாக விளங்க செய்து நம்மை மகிழ செய்வார். அவர் பாடுகளை உபத்திரவங்களை நீக்கி நம்மை சந்தோஷம் அடைய நித்திய சந்தோஷத்தினால் நிரப்புவார். பாடுகளை உபத்திரவங்களை நீக்கி நாம் விசாலமான இடத்திலே குடியிருக்கும்படியாக செய்வார். எனவே அந்த நாளிலே நமக்கு ஏற்படும் பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலே நாம் கர்த்தரை நோக்கி காத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்வை நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு அவரிடத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய பாடுகளை உபத்திரவங்களை நீக்கி நம்மை ஆசீர்வதித்து
நாம் வாழ்ந்திருக்கும்படி செய்வார். கர்த்தர் அதாமே ஒவ்வொருவரையும் அப்படியாக தந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் என்னுடைய வாழ்விலே வருகிற பாடுகள் உபத்திரவங்களை தேவரீர் அறிவீர். அந்தந்த நாளிலே நீர் எங்களை வழிநடத்துகிறீர். எங்கள் பாடுகளை உபத்திரவங்களை நீக்கி எங்களை எவ்வளவாக மகிழ செய்கிறீர் என்று நாங்கள் தியானித்தோம். அதுபோல எங்களை மகிழ செய்து வழிநடத்த வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன்.